ஜப்பான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆயிஸ்டர் அதாவது சிப்பியை சமைக்காம சாப்பிடலான்னே தெரியும். எல்லாமே பச்சையா வாங்க சாப்பிட நாங்கள் கக்கியா கொதாஹரு அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருந்தோம். யூஸ்வலாகவே ஜாப்பனீஸ் கல்ச்சரில் ஃப்ரெஷ்னஸை ரொம்ப விரும்புவாங்க. இங்கே சர்வ் பண்ணுற விதமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஒரு ப்ரிஃபெக்சருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு சீக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குன்னு இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. பொதுவாக வேக வச்சு சாப்பிடுவாங்க, இல்லை காரமாக போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் ஜப்பானில் சிப்பியை அப்படியே பச்சையாக சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணும்னா லெமன் போட்டு சாப்பிடலாம். கடலுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குது, ஆனால் இதை சாப்பிட்டா அது நல்லா தெரியும். அப்புறத்துக்கு சாஃப்டாக க்ரீமியாக ஸ்லைமியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸ்குவிட் இங்க்ல ஆயிஸ்டரை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் சாப்பிட்டோம். கக்கியா கொதாஹரு ஒரு ஆயிஸ்டர் பார். இந்த சர்விங்ல மட்டும் யூனிக் இல்லை, எப்படி சாப்பிடணும்னு சொல்றதுல கூட யூனிக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஜாப்பனீஸ் ஃபுட் எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கும். அதனால எப்படி ஒரு மீட் சர்வ் பண்ணாலும் அது கூட கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. மோகனோட பர்சனல் ஃபேவரெட்ல இந்த ஷாப்பும் ஒன்று. அதனால எனக்கு திகிலா இருந்தாலும் மோகனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷலான ஐட்டம் வருது பாருங்க. ஜாப்பனீஸ் பிரியாணி, பச்சையா மீன் முட்டை, சீ அர்ச்சின் பச்சையா, நண்டு வேக வச்சது, சாப்பாடு வேக வச்சதுன்னு ஒரு கலவையா கொடுத்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்க ஆயிஸ்டர் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களை டேக் பண்ணியிருக்கேன். ஃபேமிலியா ஒரு பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.